இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வறட்சி காலம் மற்றும் எல் நினோ தாக்கத்தினால் வரும் தீவன பற்றாக்குறையை சமாளிக்க உலர் தீவன கட்டிகளை உருவாக்கும் தொழில்நுட்பம் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி அடிப்படை அறிவியல் புலம் உழவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி.எம். சங்கரன் அவர்கள் தரும் தகவல்கள். நாம் இங்கே இருக்கிற இடம் எதுன்னா தீவன பயன்பாட்டு மையம், அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மாதவரத்தில் அமையப்பெற்றுள்ள கால்நடை பண்ணை வளாகத்தில் இந்த தீவன பயன்பாட்டு மையம் அமைந்திருக்கின்றது. இது தமிழக அரசு நிதி உதவியுடன் அமையப்பெற்றது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், கால்நடை பண்ணையாளர்கள் தீவன பற்றாக்குறை சமயங்களில் அவர்களுக்கு தேவையான மாற்று தீவன ஏற்பாடு செய்வதற்குண்டான அனைத்து உபகரண வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பண்ணை கழிவுகள் என்று கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கப்படுகின்ற உலர் தீவனங்களான வைக்கோல், சோளத்தட்டை, கடலைக்கொடி, கரும்பு தோகை இது போன்ற பயிர் கழிவுகளை கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுப்பது தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் அதில் முக்கியமாக பல வகையான சத்துக்கள் மிகவும் குறைவாக உள்ளது. இந்த தீவன பயன்பாட்டு மையத்தில் இது போன்ற பண்ணை கழிவுகளை சேகரித்து அதனை ஊட்டமேற்றி சத்துக்களை அதிகமாக்கி அதற்கு தேவையான இடுபொருள்களையும் அதிகமாக அதில் சேர்த்து ஒரு முழு தீவன கட்டியாக மாற்றும் தொழில்நுட்பம்தான் இந்த தீவன பயன்பாட்டு மையத்தில் செய்து வருகின்றோம். இந்த பல்கலைக்கழகத்தில் இதற்குண்டான ஏற்பாடு இங்கு மாதவரத்தில் செய்யப்பட்டுள்ளது. இதே போன்று முழுக்குச்சி தீவனம் என்று இது போன்ற பல பயிர் கழிவுகளையும் பசுந்தீவனங்களையும் சேகரித்து முழுக்குச்சி தீவனமாக மாற்றும் உபகரண ஒரு தீவன பயன்பாட்டு மையம் எங்களுடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி ஒரத்தநாட்டில் அமையப்பெற்றுள்ளது. இது என்னுடைய முக்கியமான வழிமுறைகள் என்னவென்று தற்போது பார்க்கலாம். இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சூரிய உலர் அலகு. அதாவது சூரிய வெப்பத்தினால் நாம் பொருட்களை காய வைப்பதற்குண்டான ஒரு வசதி வாய்ப்பு. இதில் நமது பசுந்தீவனம், அதாவது மழைக்காலங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பசுந்தீவனங்களையும் களைகளையும் உலர் தீவனமாக நான் ஏற்கனவே கூறியது போல அந்த வைக்கோல் அல்லது கடலைக்கொடி, கரும்பு தொகையெல்லாம் அதிகமான ஈரப்பதம் இருக்கும் பட்சத்தில் அது எளிதாக கெட்டு போய்விடும். ஆகவே முதலில் இந்த பசுந்தீவனக்கட்டி முழு தீவனக்கட்டி உற்பத்திக்கு முன்னரே அனைத்து உபகரணங்களையும் அனைத்து இடுபொருள்களையும் நாம் மாய்ச்சர், அதாவது ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு அதை உலர வைக்க வேண்டும். அதற்கு தான் இந்த வசதி. இதில் நல்ல வெயில் அடிக்கும் காலங்களில் சிறிய ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளாகவே ஈரப்பதம் 15% குறைவாக நமக்கு எளிதாக மாற்ற முடியும். அதன் பின்னர் நீங்கள் உள்ளே பார்ப்பது என்னவென்றால் ஒரு கன்வேயர் பெல்ட், அதாவது தொடர் பட்டறை. அதன் மூலமாக இதை அப்படியே எடுத்து அந்த தொடர் பட்டறையில் நாம் எடுத்து வைத்தால் அதை நேராக இதையெல்லாம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டுவதற்கு அங்கு ஒரு அரவை இயந்திரம் நமது இந்த தீவன பயன்பாட்டு அறைக்குள் இருக்கின்றது. அதனுடைய செயல்பாடும் நாம் இப்போது பார்க்கலாம். அதாவது பயிர் கழிவுகளும் சரி பசுந்தீவனங்களும் சரி அந்த சூரிய உலர் அலகிலிருந்து காய்ந்தவுடன் நேராக தொடர்பட்டை மூலமாக இந்த உபகரணத்துக்கு அது எடுத்து செல்லப்படும். இங்கு வந்த பின்பு இது சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டப்படும். ஏனென்றால் அதற்கு அந்த மாதிரி நீங்கள் சிறிய துண்டுகளாக வெட்டிய பின்பு தான் அது நல்ல ஒரு தீவனக்கட்டிகளாக நாம் உற்பத்தி செய்ய முடியும். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். இது சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டப்பட்டது. இது வந்து எல்லாமே கடலை கொடியாக இருக்கலாம், அல்லது கரும்பு தோகையாக இருக்கலாம், அல்லது வைக்கோலாக இருக்கலாம், பசுந்தீவனமாக இருக்கலாம். ஏன்னா மழைக்காலங்கள் அதிகமாக பசுந்தீவனம் இருந்தால் கூட நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை சூரிய உலர் அலகில் போட்டு நம்ம வெட்ட முடியும். இதெல்லாம் எதுக்காக இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 லட்சம் டன் வந்து நமக்கு வைக்கோலே கிடைக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் டன் வந்து கரும்பு தோகைக்கு இருக்குது, 6 லட்சம் டன்னு கிட்ட கடலைக்கொடி இருக்குது. இதெல்லாம் விவசாயிகள் கொடுத்துட்டு இருந்தால் கூட, மாட்டுக்கு தீவனமாக கொடுத்துருந்தா கூட அது சத்துக்கள் குறைவு. இதில் இன்னும் வந்து நம்ம இடுபொருள்களை சேர்க்கணும். ஏன்னா நம்ம சத்துக்களை கூட்டணும்னு சொன்னேன் இல்லையா. அதனால் சில இடுபொருள் முக்கியமாக மக்காச்சோள தானியம், எண்ணெய் பிண்ணாக்கு, கடலை பிண்ணாக்கு, இல்லைன்னா எள்ளு பிண்ணாக்கு,
அது மாதிரி எண்ணெய் நீக்கிய தவிடு, தாது உப்பு, சாதாரண உப்பு, அதுபோக கரும்பு சாறு, என்னுடைய அந்த மலாசஸ் என்று சொல்லக்கூடிய இல்லைன்னா வெள்ளை சாறு ஊற்றலாம். இதெல்லாமே ஒரு ப்ரப்போர்ஷனில் நம்ம இதில் ஒரு விகிதத்தில் இதெல்லாம் சேர்த்து நம்ம அடுத்த முறைக்கு போகணும். இப்போ இதில் வந்து நல்ல துண்டு துண்டாக வெட்டினது மாதிரி நான் சொன்ன அடர் தீவனங்களை நாம் வெட்டணும். அடர் தீவனங்களை வெட்டுறதுக்கு தான் அடுத்த ஒரு உபகரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடர் தீவனங்களை இடுபொருள்களான எண்ணெய் புண்ணாக்கு, தானியங்கள், மக்காச்சோள தானியங்கள் இல்லை சோள தானியங்கள், எண்ணெய் நீக்க தவிடு, இது போன்றவற்றை அரைக்கிறதுக்குண்டான இயந்திரம் தான் இது சிறிய அளவில் உள்ள இயந்திரம். ஆனால் இதில் தேவைப்பட்ட அளவு நாம் போட்டு இதை வந்து அதுபோல் அரைத்து வைத்துக்கொண்டு, சிறு சிறிய துண்டுகளாக எப்படி நாம் பயிர்க்கழிவுகளை அரைத்தோமோ அதேமாதிரி இதையும் அரைத்து வைத்துக்கொண்டு பின்பு எடை இயந்திரத்தில் நாம் ஒன்றொன்றையும் கரெக்டாக எடை எடுக்கணும். இப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வரைமுறை. என்னவென்றால், எந்த கால்நடைகளுக்கு, கறவை மாடுகளுக்கு நாம் தீவனக்கட்டி உற்பத்தி செய்கிறோமா அல்லது ஆடுகளுக்கு உற்பத்தி செய்கிறோமா என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்போது இதில் செய்து கொண்டிருப்பது கிட்டத்தட்ட 14% புரதச்சத்து இருக்கின்றது இந்த முழு தீவனக்கட்டி. அதை தற்போது எப்படி உற்பத்தி செய்வது என்பதை பார்க்கலாம். இதுபோன்று அரைத்து வைத்திருந்த அனைத்து இடுபொருட்களையும் ஒரு சரியான விகிதத்தில் எடை எடுத்துக்கொண்டு இது போன்ற இதற்கு பின்னர் உள்ள தொடர்பற்றையில் நாம் இட வேண்டும். அந்த மாதிரி கன்வேயர் பெல்ட்டில் அது எல்லாமே நம்ம எடை எடுத்து வைத்த பின்பு இது வந்து கலவை இயந்திரம், பிளண்டர் என்று சொல்லக்கூடிய கலவை இயந்திரம். இந்த கலவை இயந்திரத்தில் இந்த தொடர் பட்டறை மூலமாக அனைத்து பொருட்களும் இதில் விழுந்த பின்பு குறைந்தது 15லிருந்து 20 நிமிடம் இது நன்றாக கலக்க வேண்டும். இது நன்கு கலந்த பின்பு இதற்கு கீழே இருக்கின்ற துளை மூலமாக இந்த தொடர் பட்டறையில் அது தானாக விழுந்துவிடும். அதன் பின்பு இந்த தொடர் பட்டறையில் இது எங்கே எடுத்து செல்லப்படுகிறது என்றால், ஒரு உயர் அழுத்த தீவனக்கட்டி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிஷின், அதாவது ஹைட்ராலிக் ப்ரெஸ். அந்த ஒரு உபகரணத்தில் கடைசியாக நமக்கு தேவையான அளவில் முழு தீவனக்கட்டி உற்பத்தி செய்து வெளியே தள்ளப்படும். நீங்கள் இப்போ பார்க்கிறது என்னென்னா ஃபீட் பிளாக் மேக்கிங் யூனிட், அதாவது உயர் அழுத்தத்தில் முழு தீவனக்கட்டியாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயந்திரம். நான் முன்பு கூறியது போல் அனைத்து இடுபொருள்களையும் நன்கு கலந்த பின்பு அந்த தொடர் பட்டறை மூலமாக இந்த இயந்திரத்தில் கீழே விழுந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு சாதனம் என்னவென்றால், இங்கு வந்து ஒரு சென்சார் பேஸ்டு ஒரு வெயிட்டுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது நமக்கு வந்து 1 கிலோ எடையிலிருந்து 5 கிலோ எடை வரை நம்ம தீவனக்கட்டி உற்பத்தி செய்யலாம். இப்போது ஆட்டுக்கு வேணும் அப்படின்னு 2 கிலோவா எங்களுக்கு வேணும் தீவனக்கட்டி அப்படின்னா 2 கிலோவாக உற்பத்தி பண்ணலாம். 1.5 கிலோ வேணும், 3.5 கிலோ வேணும் அப்படிங்கிற மாதிரி எந்த 1 கிலோலேருந்து 5 கிலோ வரை எந்த விதமான மாறுபட்ட ஒரு முழு தீவனக்கட்டிகளை நாம் உற்பத்தி செய்ய முடியும். அதை வந்து இது முதல்ல நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, எந்த அளவு 2 கிலோ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 2 கிலோ மேலே வந்த உடனேயே அந்த தொடர்பட்டறை நின்றுவிடும். அதன் பின்பு இதிலிருந்து முழு கட்டிகளாக உற்பத்தி செய்து வெளியே தள்ளப்படும். இப்போ அது எப்படி உற்பத்தி ஆகுது என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய முழு தீவனக்கட்டி. இதில் இருக்கக்கூடிய இடுபொருள்கள் எல்லாமே இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது தான். அதனுடைய விகிதங்கள் தான் நம்ம மாற்றிக்கலாம். இது புரதச்சத்து 14% இருக்குன்னா உங்களுக்கு 20% வேணும், இல்லை 12% போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடுபொருள்களை மாற்றி இதை மாதிரி பண்ணிக்கலாம். இதனுடைய முக்கியமான பலன் என்னென்னா, நம்ம கரும்பு தோகை இல்லை வைக்கோல் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போகிறப்ப மிக கடினம், ஏன்னா இடவசதியோ மிக கடினம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தீவன கட்டியை ஆக்கிக்கிட்டிங்கன்னா குறைந்த இடத்துல அதிகமான அளவில் நாம் சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வறட்சி காலங்களிலும் சரி, அதிகமான மழை காலங்களிலும் சரி, சில மாவட்டங்களில் நம்ம வந்து பசுந்தீவன பற்றாக்குறை இருக்க காலங்களில் இந்த மாதிரி முன்னாடியே இதை செய்து நம்ம வந்து சேமித்து வைத்தோம்னா அதில் நம்ம உபயோகப்படுத்தலாம்.
இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்னினோ காலநிலை மாற்றத்தினால் வறட்சி ஏற்படும் என்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களில் வறட்சி ஏற்படும் என்று ஐஎம்டி அதாவது இந்திய வானிலை மையம் வந்து கணித்திருக்கிறார்கள். அது போன்ற இடர்பாடுகள் சமயங்களில் இதுபோல் நம்ம வந்து முழு தீவனக்கட்டியை உற்பத்தி செய்து முன்னதாகவே சேமித்து வைக்கும் பொழுது இது எந்த மாவட்டத்துக்கு தேவையோ அங்கு எளிதாக நாம் எடுத்து சென்று கால்நடைகளை பசுந்தீவன பற்றாக்குறையிலிருந்து பாதுகாத்து அதனுடைய உற்பத்தி திறனையும் நாம் மேம்படுத்த முடியும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் VM சங்கரன் அவர்களை 09403383115 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.